தமிழக அரசின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு மலர் கண்காட்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நேற்று தொடங்கியது. சென்னை நடைபெறும் 3வது மலர் கண்காட்சி இது. குளிர் பிரதேசங்களில் நடத்தப்படும் மலர் கண்காட்சியை சென்னையில் நடத்தினால் எப்படி இருக்கும் என்ற சென்னை மக்களின் ஏக்கத்தை போக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 20ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் ஊட்டியைப் போலவே பிரெஞ்சு செண்டுமல்லி, கோழி கொண்டைப்பூ, காஸ்மோஸ், ஆப்பிரிக்கா சாமந்தி, நீல டெய்ச்சி, மடகாஸ்கர் ஆல்மண்ட், ஸ்வீட் வில்லியம், வாடாமல்லி, நித்திய கல்யாணி, சங்குப்பூ, ரோஜா, ஆரம் லில்லி உள்ளிட்ட 26 மலர் வகைகள் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி, ஓசூர், மதுரை, கொடைக்கானல், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருந்து மொத்தமாக 12 லட்சம் மலர்கள் கண்காட்சிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ISRO சார்பில் இன்சாட் வகை செயற்கைக்கோள்களும் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வானிலை ஆய்வுக்காக இன்சாட் 3T எனும் அதிநவீன செயற்கைக்கோளை ISRO வடிவமைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இன்சாட் 3T செயற்கைக்கோள் ஏவுதல் நிகழ்வை பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் நேரில் பார்வையிட ISRO அழைப்பு விடுத்துள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் https://lvg.shar.gov.in /VCRJCRADIO/INDEX.JSY என்ற இணையதளம் வழியாக இன்று பிப்ரவரி 12 மாலை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மேற்கண்ட இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று ISRO தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் 15 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 5 நாடுகள் மட்டுமே நிரந்தர உறுப்பினராக உள்ளன. மற்ற 10 நாடுகள் சுழற்சி அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக உறுப்பினராக இடம்பெறும். அதன்படி இந்தியாவும் 2 முறை தற்காலிக உறுப்பினராக இடம்பெற்றுள்ளது. கடந்த 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தொடர்ந்து 5 நாடுகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை வீட்டோ அதிகாரம் மூலம் தடுக்கவோ அல்லது நிறைவேற்றவோ இந்த 5 நாடுகளால் மட்டுமே முடியும். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பல நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க பல நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கத்திய நாடுகளின் பிரதிநிதித்துவம் ஏற்கனவே அதிகமாக உள்ளது. தற்போதுள்ள யதார்த்தம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்த வேண்டும். அதில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் தர வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. மேலும் ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சிலவற்றையும் ஒருமித்த கருத்துடன் பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்க்க வேண்டும். இவ்வாறு இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் கூறியுள்ளார். இலங்கை மற்றும் மொரிஷியஸ் ஆகிய 2 நாடுகளில் இன்று UP சேவை நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகிறது. இதன் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொள்ள இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. இந்நிகழ்வில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மொரிஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் ஆகிய இருவரும் காணொலி வாயிலாக கலந்து கொள்ளவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இனி இலங்கை மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் UP மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியும். அதேபோல் அவ்விரு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் பயணிகளும் UP சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும். UP தவிர்த்து ரூபே அட்டை சேவையும் மொரிஷியஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பழனி செல்லும் மலைச்சாலையில் மேல்பள்ளம் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு வனப்பகுதியில் தீப்பற்றியது. தகவலறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து தீ மேலும் பரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். காற்றின் வேகத்தில் தீ வேகமாக பரவியது. சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்குப் பிறகு தீயை முற்றிலும் அணைத்தனர். அந்த வழியாகச் சென்ற நபர்கள் யாரேனும் சிகரெட்டை புகைத்துவிட்டு தீயை அணைக்காமல் வீசியதால் தீப்பற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்று 22 கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை.
1 கிராம் தங்கம் 5830 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 46,640 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 50 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாயாக விற்கப்படுகின்றது.